பூரண சமாதானம் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது? அதை எப்படி காத்துக்கொண்டு வாழ்வது? பூரண சமாதானம்ன்றது பைபிளில் வந்து சமாதானத்தை அடையிறதுக்கு வழி வந்து 3. ரொம்ப தெளிவாக நான் சொல்லணும்னா 3 வழி. ஒன்று வந்து ரோமர் 5:1 வந்து தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதல் சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டியது வந்து தேவனோடு நமக்கு இருக்கிற சமாதானம். ஏன்னா அந்த சமாதானத்தை கெடுத்தது வந்து ஆதாம். கர்த்தரை சந்திக்க முடியாம பாவத்தினால அவரை பார்த்தோன்னே ஒளிஞ்சுக்கிட்டான் இல்லையா, சத்தத்தை கேட்ட உடனே. ஆனா பிந்தின ஆதாமாகி இயேசு வந்து என்ன பண்றாருன்னா, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் வந்து ஒரு கீழ்ப்படிந்த மகனாக மாறி அவருடைய கீழ்ப்படிதலினாலே வந்து தேவனுக்கு முன்பாக அவர் சமாதானத்தை அவர் நமக்காக உண்டு பண்றாரு. ஸோ அந்த சமாதானத்தை தான் முதல்ல நம்ம டேஸ்ட் பண்ணணும். அங்கே தான் சமாதானமே பிறக்குது. ஏன் சொல்கிறார் இல்லையா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த சமாதானம் முதல்ல தேவனோடு சமாதானம் இல்லாமல் வேற எந்த சமாதானத்தை பற்றி யார் பேசினாலும் இட்ஸ் நாட் வேலிட். ஸோ அங்கே தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து சமாதானம் வந்து 119 சங்கீதம் 165 வசனத்தில் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லைன்னு இருக்கு. அப்போ அந்த வேதத்தின் மேல் பிரியமும் அதன் மேல் உள்ள நேசமும் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்குது. அந்த வசனத்தை கேட்கிறது, அதை தியானிக்கிறது, அதுக்கு கீழ்ப்படிய நம்மளை ஒப்பு கொடுக்கறது, அதன் வழிகளில் நடக்கும்போது அந்த வழிகளில் வந்து ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. அதில் இடரலே கிடையாது. ரெண்டாவது. மூணாவது வந்து பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ ஜெபத்தினால் உண்டாகிற சமாதானம். அதுக்கப்புறமா நம்ம எபிரேயருக்கு வரும்போது யாவரோடும் சமாதானம், ஃபாலோ பீஸ் வித் ஆல் மென் அண்ட் ஹோலினஸ். அந்த மாதிரி இந்த சமாதானம்ன்றது இட் கம்ஸ் இன் அ பேக்கேஜ். ஸோ நம்ம தேவனிடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இன்டிமசி வித் காட். கண்டிப்பாக அவருடைய அன்பை நம்ம ஏற்றுக்கொள்கிறது தான் அவருடைய சமாதானத்தின் பாதைகளை நம்ம வழிகளை திறக்கிறது தான். அங்கேருந்து தான் சமாதானம் துவங்குது. அங்கே இல்லாமல் நம்ம மனுஷனோட சமாதானம் இருக்கிறது கூட பூரண சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து இறங்கி வருகிறது இல்லையா. எல்லாம் நல்ல ஈவு நன்மையான எந்த ஈவம் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து இறங்கி வருகிறது. அதனால அந்த பூரண சமாதானம் தேவனிட்டதான் இருக்கு. தேவனிட்டருந்து இறங்கி வர்ற சமாதானத்தை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணணும். இதில் முக்கியமாக அந்த 2வது பாயிண்ட் வந்து வார்த்தையால் நிரப்பிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. முக்கியமாக வந்து ஒரு யூத் லைஃப்பில் வந்து வார்த்தையால் நம்மளை இம்மர்ஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ முக்கியம். கண்டிப்பாக தேவை. ஐயோ, வசனம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது இல்லையா. ஒரு வாலிபன் தன் வழியை விதமாய் சுத்தம் பண்ணுவான். அப்படி வசனத்தின் வழி சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த வசனம் தான், திருப்தியாகிறது அந்த வசனம் தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் ரொம்ப முக்கியம். பேதுரு இதை சொல்லும்போது புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்னு சொல்றாரு. அப்போ அதுல ஒரு கான்செப்ட் அங்கே வெளியே கொண்டு வர்றாரு. என்ன சொன்னா, இப்போ வந்து வசனம் வந்து பால் மாதிரி சொல்றாரு, அல்லது எனி ஃபுட் வச்சுக்கலாமே. ஒரு ஃபுட்டை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போலன்னு ஆரம்பிக்கிறாரு. ஒரு குழந்தை எவ்வளவு சாப்பிட முடியும்? கொஞ்சமா. அதுக்கு ரொம்ப மினிமல் இல்லையா. ஆனா அதே குழந்தை வந்து வளர 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 அதுல கன்சம்ஷன் என்ன ஆயிடுதுன்னா அதிகமாயிடும், ஜாஸ்தியாக. ஸோ வேத வசனத்தை வாசிங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தருக்கு எவ்வளவு கன்சியூம் பண்ண முடியுன்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ பேசிக்கலா என்னன்னா, எவ்வளோ வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்றது வந்து எவ்வளோ ஹங்கர் நமக்கு இருக்குன்றதை பொறுத்தான். ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா வசனம் 1000 கணக்கில் இருக்கலாம், பட் யூ கேனாட் கன்சியூம், உள்ள இறங்காது, கொஞ்சத்திலே திகட்டிடும் சில பேர். அதனால ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நாம் வந்து ஒருத்தங்க வந்து 50 வயசு இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க புருஷர் ஆயிட்டாங்க நம்ம சொல்ல முடியாது இல்ல. பவுல் சொல்லும் பொழுது காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டி நீங்க இன்னும் நீங்க பாலுங்கிற குழந்தைகளா இருக்கிறீங்கன்றார். அப்போ ஒரு 50 வயசு ஆளு கூட ஸ்பிரிச்சுவலா எப்படி இருக்கலாம்னா குழந்தைய மாதிரியே இருக்கலாம். இயேசு இதை பற்றி சொல்லும்போது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ அந்த ஹங்கரை நம்ம டெவலப் பண்றதுக்கு என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு உலகத்தில் வந்து இந்த டிஜிட்டல் ஃபேட்டிக் நிறைய இருக்கிற ஒரு வேர்ல்டில் வாங்கிட்டோம். அந்த ஸ்க்ராலிங்ன்றது வந்து ஒரு ஹேபிட் ஆகி போச்சு. சும்மா வாட்டி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு இப்போ யங் பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ ரீப்ளேசிங் திஸ் ஸ்டஃப், அந்த ஸ்க்ராலிங்கை ரீப்ளேஸ் பண்ணி செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வசனத்தை படிக்கலாம் அண்ட் பீயிங் கிரியேட்டிவ்.
ஒரு ஒரு கிரியேட்டிவா வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம்லயோ, ஏதோ ஒரு விஷயத்திலயோ, ஒரு ஸ்போர்ட்ஸோ, ஒரு இதுவோ, அந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்ஸா வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாரி டிஜிட்டல் டைம்ஸ வந்து நம்ம வந்து ரெட்யூஸ் பண்றது ரொம்பவே ஜாஸ்தியா ஆகிடும். பட் இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தே பிரிஃபர் டிஜிட்டல் ராதர் தென் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ வந்து விட்டுட்டு, இதுக்கு மேல தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ் யூர் டேக் ஆன் தட்? இந்த இந்த மாரி வந்து பசங்க இதுக்குள்ள இன்வால்வ் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் உடைய ரோல் என்னவா இருக்கணும்? ஒரு ரீசெண்டா ஒரு பிபிசில நினைக்கிறேன். தே வர் டாக்கிங் அபவுட் ஹவ் மொபைல் டைம் ஃப்ரைஸ் யுவர் பிரெயின். ம். அதான் டைட்டிலே. ம். ஒரு ஆர்டிக்கிளோட டைட்டில் ஃப்ரைஸ் யுவர் பிரெயின். உங்க பிரெயினே வறுக்குதுன்ற மாரி ம். போட்டிருக்காங்க. அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட். எஸ். எப்படி இட் இட் செல்ஸ் அஃபெக்ட்ஸ் வந்து யுவர் இதுவாகும். செல்ஸ், பிரெயின் செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து முதல்ல தே நீட் டு பி வெரி கான்ஷியஸ் அபவுட் த டேஞ்சர்ஸ். இதில என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அப்படின்றத அவங்க கண்டிப்பா வந்து முதல்ல அவங்க தெளிவுள்ளவர்களா மாறணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இது வந்து ஒரு பார்ட்லி ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, ஒரு காலத்தில வந்து இட் வாஸ் டிவி தட் வாஸ் டேக்கிங் ஆல் டைம். ம். ஆனா வந்து இப்போ வந்து என்னன்னா, சோஷியல் மீடியா இஸ் டேக்கிங் எவ்ரி டைம். எஸ். இது பேசிக்கலா பார்த்தா இதெல்லாம் ஒரு 10 இயர்ஸா ஆமா. ஒரு டிகேட் ஆமா. தான். ஒரு டெக்கேட். இந்த டெக்கேட பார்த்தா இட்ஸ் வெரி நியூ. அதாவது பேரண்ட்ஸ்க்கும் இது புதுசா இருக்கு. யங் பீப்பிளுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. இன்னொன்னு வந்து வேற எதுவுமே இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு எவ்ரிதிங் இன் அ ஸ்மால் ஹேண்ட் ம். ஃபோன். கையடக்கமா எல்லாமே அ ஃப்ரம் பில்ஸ்லேருந்து, ஸ்டடீஸ்லேருந்து, எல்லாம் கைக்குள்ள வந்துருச்சு. என்டர்டெயின்மெண்ட்லேருந்து எல்லாமே கைக்குள்ள வந்தது வந்து ஆல் இன் ஆல் பேக்கேஜ் மாரி ஆயிடுச்சு இப்போ இது. கேமிங்கு எல்லாமே உள்ள வந்துருச்சு. ஆமா ஃபோட்டோகிராஃப்ஸ். எவ்ரிபடி இஸ் நவ் அ கேமராமேன். எஸ். எல்லாருமே இல்லையா? ஸோ செல்ஃபி ப்ளஸ் அவங்களுடைய பர்சனல் சோஷியல் மீடியா எல்லாமே ஒரே ஃபோனுக்குள்ள. பேரண்ட்ஸ் வந்து தி ஹவ் நெவர் சீன் திஸ். இந்த மாரி ஒரு டிவைஸ நம்ம பார்த்ததே கிடையாது. ம். இப்ப இருக்கிறவங்களும் அந்த மாரி ஒரு டிவைஸ வந்து இத தவிர ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு இல்ல. ம். இல்லவே இல்ல இப்போ. ஸோ அதுக்கு வந்து நினைக்கிறேன் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். பிசிக்கல் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்றதுக்கு பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ம். ஐ திங்க் அதுக்கு வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணலனா வி ஆர் லூசிங் எ ஜெனரேஷன். எஸ். கண்டிப்பா. ஏன்னா எஸ். இப்போ சில்ட்ரன் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, இப்போ பிறந்ததுலேருந்தே இந்த மாரி அ ஃபோன்ஸ்க்கு யூஸ் ஃபோன ஆயிட்டாங்க. வச்சு பழக்க வச்சுட்டு தெரியாம பேரண்ட்ஸ் வந்து பண்றதுனால, இப்போ பிள்ளைங்க வந்து யார்ட்டயும் பேச கூட மாட்டேங்கிறாங்க. யார்ட்டயும் பேச மாட்டேங்கிறாங்க. யார்ட்டயும் பழக மாட்டேங்கிறாங்க. விளையாட தெரியல. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து பர்சனலா எது கிராட்டிஃபை பண்ணுமோ, எது அவங்கள திருப்திப்படுத்துமோ, அத மட்டும் சூஸ் பண்ணி ம். பார்த்துட்டு, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சபடி உலகமே இருக்கணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்ப ம். டேஞ்சரஸான ஒரு எஸ். ட்ரெண்ட். எஸ். எஸ். நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். அப்போ வந்து நினைக்கிறேன் இப்போ ஒன் ஆஃப் த திங்ஸ் பேரண்ட்ஸ் கேன் ரியலி கன்சிடர் என்னன்னு சொன்னா, மார்னிங் வாக்ஸ் பிள்ளைங்களோட ம். போறது வந்து என்கரேஜ் பண்ணணும். நைஸ். பிள்ளைங்களோட விளையாடுறது, பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறது வந்து ஐ திங்க் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ம். சில்ட்ரன் கேன் சீ அ டிஃபரண்ட் வேர்ல்ட். திஸ் இஸ் த நார்மல். இதுதான் நார்மல் லைஃப் அப்படின்றத டிஜிட்டல் ஸ்பேஸ் இல்லாத ஒரு இடம் கூட நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க வெளியே வரும்போது தே கேன் கனெக்ட் வித் ஈச் அதர். ம். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது இல்லாம இருந்தா சில்ட்ரன் ஆர் லெஃப்ட் டு தெம்செல்வ்ஸ். அவங்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியல. இத தவிர அவங்களுக்கு வேற உலகமே இல்லாத மாரி ஆயிடுச்சு. அதே மாரி சோஷியலைசிங் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ம். ம். இப்போ ம். பைபிள்லயே வந்து சபை கூடி வருதலை விட்டு விட்டு விடாதீங்கன்னு போட்டிருக்கு. விடாதீங்க. ஸோ நினைக்கிறேன் சர்ச்சஸ் கூட வந்து மஸ்ட் பிகம் வெரி வெரி மச் ஆக்டிவ் இன் ம். கிரியேட்டிங் சோஷியல் ஸ்பேசஸ். அஸ் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம ஸ்மால் ஸ்மால் ஃபெலோஷிப்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணி அவங்க ஒன்றா சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணுறதோ, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதோ, ஒரு ஃபெலோஷிப் டைம் வச்சுக்கிறதோ, அவங்க பைபிள் ரீடிங் பண்ணுறதோ, ஜெபிக்கிறதோ எல்லாமே அந்த கூடி சேர்ந்து செய்கிறத வந்து லைக் மைண்டட் பீப்புளை வந்து தே ஷுட் ஸ்டார்ட் கேதரிங் இன் குரூப்ஸ். அது யூத் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், டீன்ஸாக இருக்கலாம், சண்டே ஸ்கூலாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் அது தெரியாமல் இதை நிறைய பேர் கட் டவுன் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஆமாமா. சேடான ஸ்டோரி இது. ஃபெலோஷிப் போலியா? ஓகே. இருப்பா இப்போ அப்படின்னு. பிள்ளைங்களே வந்து சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல இப்போ பேரண்ட்ஸ் வந்து. ம். கேட்டால் அவன் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. பட் அதை மோட்டிவேட் பண்ணுறதில்ல. ஆனால் சில பேரண்ட்ஸ் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. ம். அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை யூ நீட் டு ரியலி கோ சிட் இன் அ கிளாஸ் ரூம் கெட் டு நோ. நீ பைபிள் ஸ்டடியை வந்து அவங்களோட சேர்ந்து படி. அவங்களோட சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணு. ஒரு ஒரு டான்ஸ் இருக்குது, ஒரு ஆக்ஷன் சாங் இருக்குது, ஏதாவது ஒரு டீமில் போய் சேர்ந்துக்கோன்னு என்கரேஜ் பண்ணுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லைன்னா வி ஆர் லூசிங் தம் அவுட். இப்போ நிறைய பேர் பாருங்கள், இப்போ வந்து சண்டே ஸ்கூலே இப்போ எப்படி மாறிடுச்சு. நாங்கள்லாம் படிக்கும்போது சண்டே ஸ்கூல் எப்படின்னா, மார்னிங் வந்து சர்வீஸ் நடக்கும் 9 ம். to 12 அப்படிலாம் சர்வீஸ் நடக்கும். ம். சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் அங்கேயே இருப்பாங்க. சண்டே ஸ்கூல் வந்து 2 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடத்துவாங்க. 3 ஹவர்ஸ்லாம் ஓடும் சண்டே ஸ்கூல். ம். பாட்டு செஷனே 1 ஹவர் ஓடும். கிளாஸஸ்லாம் 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ். பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க.
சில பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு சில பேர் காலைல வரும்போது கூப்பிட சாப்பாடு வருவாங்க. சமைச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆ. எடுத்துட்டு வந்து பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டு, இவங்க வீட்டுக்கு போயிட்டு, திருப்பி சாயங்காலம் பிக்கப் பண்ண வருவாங்க. அண்ட் தே நெவர் ஃபெல்ட் இட் அஸ் ஒரு ஒரு பிரச்சனையாவே பார்த்ததில்ல. ஆனா ம். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் என்னன்னா, சர்வீஸ் நடக்கும்போது, அங்க மெசேஜ் வந்து 1 1/2 ஹவர்ஸ், 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் போகுதுன்னா, அந்த டைம்லயே நம்ம வந்து சைமல்டேனியஸா நம்ம சண்டே ஸ்கூல் நடத்துறோம். ம். இப்ப நாங்க என்ன ஃபேஸ் பண்றோம் ப்ராப்ளம்ஸ்ன்னு கேட்டா, அந்த 1 மணி நேரம் சர்வீஸ் முடியிற நேரத்துல, இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி எந்த அளவுக்கு ரஷ் பண்றாங்கன்னா, அந்த கிளாஸே முடிஞ்சிருக்காது. ம். அவங்க பிள்ளைங்கள பிக்கப் பண்ணிட்டு தே வாண்ட் டூ கோ. இது வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த மாரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்ல வந்து பிள்ளைங்க இருக்கட்டும்னு சொன்னா, இல்ல, இல்ல எனக்கு அடுத்த வேலை இருக்கு. நான் அங்க போணும், இங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள வந்து அவசரப்படுத்தி, அவசரப்படுத்தி அப்படியே கூட்டு போடுறாங்க. அதுவும் வீக்லி ஒன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப டேமேஜிங் இது. ஆக்சுவலா இந்த மாரி சோஷியல் இன்வால்வ்மென்ட் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சா பேரண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபெலோஷிப் எவ்வளோ முக்கியம்? ஒரு ஒரு யங் பட்டுக்கு ஒரு ஃபெலோஷிப் எவ்வளோ முக்கியம்? ஐயோ! ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. சாம் 133 சங்கீதம் 133 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும், எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட நல்ல பரிமள தைலம், எர்மோன் மேலே இருக்கிற விழுகிற நல்ல பனி அதுக்கு ஒப்பா இருக்கு. 3ஆம் வசனத்துல கடைசியா அந்த வசனம் முடியுது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். And there is nothing so blessed as unity and fellowship. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்கிறது, பேசுறது, பழகுறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ம். அதுக்கு வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு 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 வர்ச்சுவல் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, ம். அது வந்து இட்ஸ் நாட் ரியல். இது வந்து ஒரு எஸ். மாயையான ஒரு இடத்துல பிள்ளைங்க உட்காந்துட்டு, அவங்க தே ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் இன் மேரேஜ். எஸ். அந்த ஒரு பிசிக்கலான ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க என்ஜாய் பண்றதில்ல இப்போ. ஏன்னா வர்ச்சுவலா தே ஹேவ் ஆல்ரெடி எக்ஸாஸ்டட் தெம்செல்வ்ஸ். ம். டோட்டலா எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க அவங்க. எஸ். ஸோ இது வந்து இட் இஸ் கிரியேட்டிங் அ வெரி பிக் எம்ப்டி ஸ்பேஸ் இன் த சொசைட்டி. இன்னொரு டேஞ்சரும் வந்து இதுல வந்து அதுக்கு அதோட சேர்ந்து பேரலல் ஒன்று கிரியேட் ஆகுது. என்னன்னு சொன்னா, நிஜமே இல்லாத ஒன்றை வந்து நிஜம் போல நினைச்சு கற்பனையில வந்து லைக் ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ம். அதாவது எல்லா விதமான ப்ளஷர்ஸையும் வந்து அதில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன் பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அதோடைய வேல்யூ, அதோடைய ஸ்வீட்னஸ், அதோடைய டெப்த், அதோடைய பியூட்டியை வந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ற ஒரு ஜென்ரேஷனே இல்லாமல் போயிட்டாங்க ம். இல்லையா? எஸ். எஸ். ஸோ அதனால ஈவன் ஹவுசஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இப்போ எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நேரில் ஆள் உட்காந்துருந்தா கூட அவங்ககிட்ட கூட பேச விரும்ப மாட்டேங்கிறாங்க. தே ஆர் மோர் க்ளூ டு த ஸ்க்ரீன் இல்லையா? இந்த மாரி ஒரு வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா, 2K எஸ்பெஷலி இவங்க பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க சொன்ன மாரி தே ஆர் கன்சியூமிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன்சைட் தட் அவங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள நெறைய போறதுனால, அவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, அ நெறைய எஃபெக்ட்ஸ் நடக்கிறதுல ஒரு எஃபெக்ட் என்னன்னா, ஒரு அஃபர்மேட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனே அவங்ககிட்ட இருக்க மாட்டுது. எத குறிச்சுமே ஒரு பயம், ஒரு சந்தேகம். நம்ம நல்லா வருவோமா? நம்ம கரியர் என்ன ஆகும்? அவங்ககிட்ட அது ஜாஸ்தியா இருக்கு. ஃபைனான்சஸ வந்து நம்ம வந்து இதுவாயிடுவோமோ, ப்ரோக் ஆயிடுவோமோ, நம்மளால சரியா இத பண்ண முடியாதோ? ஒரே சந்தேக பார்வை, ஒரு ஒரு பயம், எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டுக்குள்ளேயே அவங்க வந்து இருக்கிறாங்க. இதுலேருந்து வெளிய வர்றதுக்கான ப்ராசஸ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அந்த ஓவர்லோடிங்லேருந்து வெளியே வரணும் முதல்ல. ம். டோன்ட் ஓவர்லோட் யுவர் செல்ஃப். ஏன்னா தே சீயிங் டூ மச், ஹியரிங் டூ மச், திங்கிங் டூ மச். திங்கிங் டூ மச். ஆமாம் எல்லாமே இது வந்து அவருடைய அவுட்கம். அது வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாத நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ம். தேவையில்லாத நிறைய காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஓவர் பர்னிங் தெம். ம். அப்போ அவங்க வந்து டோட்டலாக தே பிகம் ஸோ யூனோ இட்ஸ் பியாண்ட் தேர் கெப்பாசிட்டி டு பேர். ம். தாங்கக்கூடாத அளவு அவங்க உள்ளே எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஆங்ஸைட்டிஸ், வருங்காலத்தை பற்றிய பயம். ஏன்னா அவங்க இப்போ வந்து மீடியா வந்து எதை காமிக்குதுன்னு சொன்னால், ஒரு ஹைப்ட் அப் ரியாலிட்டியை காட்டுது இல்லையா? எஸ். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எஸ். நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்கிட்ட இல்லை. ம். பட் பொதுவாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற பிள்ளைங்கிட்டலாம் பேசும்போது அவங்க விளையாட்டாக சொல்கிற காரியங்கள் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆளை வந்து ஒரு இமேஜை வந்து ஒரு விதமாக நான் பார்த்தேன், நேரில் பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படி. ஸோ அதில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஆப் வச்சுக்கிட்டு அதை வந்து ட்வீக் பண்ணிக்கிட்டு ஆமா. இல்லையா, லுக்ஸ் எல்லாம் ட்வீக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு முக்கியமா இந்த சாப்பிடுற கடைங்கள்லாம் பயங்கரமா காட்டுவாங்க. இது எல்லாமே ட்வீக்ட் அப். எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இப்போ ஈவன் பெரிய பெரிய பாப்புலர் பிராண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா கூட இட் இஸ் ஒன்லி வெரி கன்சியூமரிஸ்டிக். அது வந்து எப்படியாவது கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரணும். எஸ். எஸ். அதுக்கு என்ன ஃபேக்காக பண்ணனாலும் பரவாயில்ல. அதனால நிறைய பேர் கொஞ்சம் இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிலாம் வீடியோஸ் போடுறாங்க. ம். ம். ஸோ இதில் போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா இட் இஸ் பிகமிங் வெரி டேஞ்சரஸ் ஃபார் தெம். அவங்களுடைய ம். பர்சனல்
மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையுமே அது அஃபெக்ட் பண்ண போகுது. கண்டிப்பா 100% அந்த ஓவர்லோடிங்கை கொஞ்சம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணுறது ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் அந்த அதர் திங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்னு உங்கள் லைஃப் பார்க்கும்போது நான் அடிக்கடிக்கு நோட்டீஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்று தோணும். நீங்கள் நிறைய ரீட் பண்ணியிருக்கீங்க, நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. ரீடிங் ஹேபிட் எவ்வளோ முக்கியம்? ஐயோ, ரீடிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ரீடிங் வந்து ஐ வில் டிஃபைன் லைக் திஸ். புக் ரீடிங் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டால், ஒரு புக்கை ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 20-30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை கண்டென்ஸ் பண்ணி அப்படி ஒரு புக்கை வெளியே கொண்டு வரதுக்கு அது வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஒரு புக்கை நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து 3 hours ஆகுதுன்னா ஒரு ஆளுடைய 30 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 hours நீங்கள் வாசித்து முடிச்சிட்டீங்க. அவங்களுடைய ஐடியாஸை வந்து அதை கண்டென்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. புக் ரீடிங்கில் வந்து நிறைய இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரீசெண்டாக எங்கள் யூத் ஒரு ஃபுல் டே வந்து வி ஒன்லி டிட் ப்ரோக்ராம் ஆன் ரீடிங். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் சொல்லி ஒரு என்டையர் ப்ரோக்ராம் நடத்தணும். அதில் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் எல்லாம் நடத்தி ரீடிங் என்கரேஜ் பண்ணணும் பிள்ளைங்க மத்தியில் அப்படின்னு சொன்னால். பிகாஸ் இந்த ஸ்க்ரீன் டைம்லேருந்து வெளியே கொண்டு ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் ரீடிங். ஸோ இந்த ரீடிங் புக்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு வி டிட் ப்ரோக்ராம். அதில் நான் டீச் பண்ணேன், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். அதில் வந்து இந்த ரீடிங்கில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இப்போ வந்து வீடியோ பார்க்கும்போது என்னென்னா யூஸ்வலி யூ டோன்ட் பாஸ். ஸோ அந்த வீடியோடைய ஸ்பீடுக்கே நீங்களே ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அந்த ட்ராவல் பண்ணுற நிறைய இடத்துல வந்து யூ ஜஸ்ட் கோ ஆஃப். அது போயிட்டே இருக்கும், நீங்கள் இறங்கிடுவீங்க அதுலேருந்து. அதுக்கு தென் யூ ஜஸ்ட் லேட்ச் ஆன் அகேன். அதுக்குள்ளே அந்த தாட் வந்து உங்கள் மனசில் நிற்காது இல்லையா. அது இப்போ வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் ஸ்பீடை வர இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. 1.5 2. ஆமாம், அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த இதை அந்த ப்ரோக்ராமிங்கை முடிக்கணுன்றதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. பட் ரீடிங்கில் என்ன பியூட்டின்னா, ஒரு லைன் வாசித்து கூட யூ கேன் ஆக்சுவலி பாஸ். உங்கள் ஸ்பீடுக்கு அதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஆமாம், நீங்கள் வந்து அதில் 2x 3xலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ யூ கேன் ரீட் லைக் ஒன் பேராகிராஃப் வாசிச்சுட்டு யூ கேன் டேக் சம் பாஸ், ஒரு பாஸ் பண்ணி திங்க் பண்ணலாம். அதை நம்ம உட்காந்து கான்டம்ப்ளேட் பண்ணுறதுக்கெலாம் புக் ரீடிங் வந்து அதை போல் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. ஈவனே பைபிளை பற்றி வாசிக்கும் போது வாசிக்கணும்னே பைபிள் சொல்லுது இல்லை. கற்பனைகளை வாசிக்கணும், நியாயப்பிரமாணங்களை வாசிக்கணும். இயேசுவே கேட்குறாரு அடிக்கடி, வாசிக்கவில்லையா வாசிக்கவில்லை. ஸோ ஐ திங்க் ரீடிங் இஸ் சச் அ பெனிஃபிட். என்னுடைய லைஃப்பில் அது அப்போல்லாம் எங்களுக்கு வி டிடன்ட் ஹேவ் மீடியா, இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ டிவி கூட வீட்டில் கிடையாது. அது ஒரு விதத்தில் நல்லது தான் போல. ஸோ யுவர் ஃபாதர் அண்ட் மதர்ஸ் ரோல் இன் யர் லைஃப் அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு? 2 பேருடைய வாழ்க்கை வந்து உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்கு? முதலாவது வந்து அவங்களோட மொராலிட்டி, அவங்க மாரல் அப்ரிங்கிங், அது அவங்க வந்து தி ஸ்டூட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அவங்க எப்படி ஒரு ஒழுக்கமாக வாழ்ந்தாங்க, அது இட் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் அவர் கேரக்டர். சின்ன சின்ன காரியங்கள் லைக் உண்மை பேசணுன்றது, அதை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்பா கூட சொல்லுவாங்க அவங்க டெஸ்டிமனியில், என் பையனை வந்து நான் எங்கள் பிள்ளைங்களன்னு சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைங்களை அவங்க வந்து மார்க்குக்காக அடித்ததே கிடையாது, அவன் உண்மை பேசணுன்னு தான் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் ஃபார் கேரக்டர் வேல்யூஸ். அதெல்லாம் அங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2வது வந்து அவங்களுடைய சின்சியரிட்டி, எவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. நிறைய காரியங்கள் நான் சொல்ல முடியும். எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, ஓப்பன் ஹார்ட்டடாக இருப்பாங்க. மறைச்சு அப்படி பொய் சொல்லிலாம் நான் பார்த்ததில்ல. சர்ச்லேயும் சரி, அவங்க பிலீவர்ஸ்லையும் சரி, ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக இருப்பாங்க, சின்சியராக இருப்பாங்க. 3வது வந்து அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. காட் சென்டர்ட் லைஃப் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் பெரிய இம்பேக்ட் எங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கு. இன்னொன்று வந்து சிம்பிளிசிட்டி, எதையுமே எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக செஞ்சதே இல்லை. ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற டைமில், அவங்களுக்கு இருக்கிற எஃபர்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் சிம்பிள் லிவிங்கை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஐ திங்க் அது ஜென்ரேஷனலாக வருதுன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பா சுந்தரம், ஏசிஏ ஃபவுண்டர். அவங்ககிட்ட இருந்து அப்படியே அவங்க அதை உள்வாங்கிட்டு அதை வந்து எங்களுக்கு ஹி பிகான் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு அஸ். அவர் அப்படி வாழ்ந்தார், அப்படியே சிம்பிளாக இருப்பார். அதுலேயுமே ஆண்டவர் ரொம்ப அவரை பிளஸ் பண்ணார், ரொம்ப ஆண்டவர் அவரை எக்ஸ்பேண்ட் பண்ணார். பட் கடைசி வரைக்கும் எப்படி ஆரம்பிச்சார் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணார். அண்ட் ஆல் தட் ஹி காட், அந்த இன்கம் பார்ட் வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஆனால் அவருடைய கன்சம்ஷன் வந்து அதே தான் இருந்துச்சு. ஹீ நெவர் இன்க்ரீஸ் ஹிஸ் கன்சம்ஷன். அதுக்கு பதிலாக ஹீ கேவ் அவே வாட் ஹீ ஹேட். அந்த எக்ஸஸ் வர 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 அவர் கிவிங் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதனால மினிஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. நிறைய ஜனங்க தேவர் பெனிஃபிட்டட். ஸோ இதெல்லாம் நிறைய ஐ திங்க் போயிட்டே இருக்கலாம் இதை பற்றி பேசினா. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறேன். சிலதெல்லாம் சட்டில் இன்ஃப்ளூயன்சஸ், சிலதெல்லாம் உட்கார வச்சு சொல்லலை. பட் நாங்கள் அப்சர்வ் பண்ணி நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டோம்.
அண்ட் வி வர் ஏபிள் டு கேரி மோஸ்ட் ஆஃப் இட் நினைக்கிறேன். ஃபார் யங் மதர்ஸ் வந்து உங்க அம்மாவுடைய ப்ரேயர் என்ன அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு உண்மையிலே பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் மதர்ஸ் ப்ரேயர் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல்ல. அது எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல இருந்திருக்கு? எங்க மம்மி வந்து ரொம்ப பிரைவேட் பர்சன். அவங்க வந்து ஷி வாஸ் நாட் அ பப்ளிக் ஃபிகர். ஷி டிட்ன்ட் வாண்ட் டு பி அ பப்ளிக் ஃபிகர் அண்ட் ஷி நெவர் வாஸ் அ பப்ளிக் ஃபிகர். அவங்க எப்பவுமே வெளியே வரவே மாட்டாங்க. ஆனா அவங்க அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்றது, அவங்க பெட்ல உட்காந்து அவங்க பாட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்ல ரீடர் அவங்க. நல்லா வாசிப்பாங்க. ஓ! இன்னைக்கு வரைக்கும். எல்லா மேகசீன்ஸு ஆ. அவங்க அப்பா ஒரு பெரிய பண்டிலே வச்சிருப்பாங்க. எந்த ஸ்பிரிச்சுவல் மேகசின் வந்தாலும் உட்காந்து வாசிப்பாங்க. நியூஸ் பேப்பர் ரெகுலரா வாசிப்பாங்க. ம். அந்த மாரி ஷி வாஸ் அன் ஆவிட் ரீடர். ஓகே. பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க 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 அப்பா வந்து ஒரு ஹெட் மாஸ்டரா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ல. ஸோ அந்த ஓகே. இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஷி வாஸ் அ குட் ரீடர். பைபிள் நல்லா வாசிப்பாங்க. நல்லா வாசிப்பாங்க. சிலதெல்லாம் வந்து இப்போ நாங்க பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு கூட ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. இந்த வசனம் அப்படி இல்ல. இந்த வசனம் இப்படி இருக்கு. நீ மாத்தி சொல்லிட்ட அப்படின்னு கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்பாக்கே கரெக்ட் பண்ணுவாங்க. நல்ல கரெக்ஷன் ஓ! குடுப்பாங்க. அப்படியா? ஆமா, ஓ! ஆமாமா. அப்பா வந்து யாருக்கும் லேஸ்ல பயப்பட மாட்டாரு. எங்க அம்மானா பயப்படுவாரு. அப்பாவ ரொம்பவே கரெக்ட்னா உரிமையா கரெக்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த பேசினது வந்து அது வந்து சரியில்ல. அது அந்த ம். விளக்கம் அது சரியில்ல. நீங்க அப்படி மாத்தி சொல்லியிருக்கணும்னு கரெக்ட்டா பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நெறைய முறை நடந்திருக்கு. எங்களுக்கும் சொல்லுவாங்க. ஃபேன்டாஸ்டிக். ஓ! இன்னமும் கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் பட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ யாஹ்! 2K கிட்ஸ் பாதிக்கப்படுற பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ்குள்ள இல்லாத அந்த யூனிட்டி வந்து அவங்கள வெகுவா பாதிக்குது. இன்னைக்கு நெறைய டைவர்சஸ் பார்க்குறோம். நெறைய மேசிவ் திங்ஸ் பார்க்குறோம். அப்பா அங்க இருப்பாரு, அம்மா இங்க இருப்பாங்க. டெய்லி இப்படி தான் வீடு இருக்கும். பையன் தனியா இருப்பான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்பவே அவங்கள பேடான ஒரு பாத்துக்கு கொண்டு போகுது. இந்த ஃபேமிலி லைஃப் எவ்வளோ முக்கியம்? ஓ! முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வெரி இம்பார்ட்டன்ட். காட் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட், வொர்க் லாஸ்ட். இந்த கான்செப்ட்ட நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா, யூ வில் ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் லைஃப். இன்னைக்கு நெறைய பேர் வந்து காட் ஃபர்ஸ்ட்டா இருக்காரா தெரியல. பட் கெரியர் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு நெறைய பேருக்கு. ம். சில பேருக்கு காட் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டா கூட கெரியர் இஸ் நெக்ஸ்ட். அப்போ அத வந்து 2வது வச்சுட்டு ஃபேமிலி வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாரி நம்ம அந்த லெவல்ஸ வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணலன்னா யூ ஆர் கான். ம். பிரையாரிட்டீஸ் கரெக்ட்டா செட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம்னு நெனைக்கிறேன். அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து உங்க கெரியர்லாம் ஒரு நாள் இட்ஸ் கோனா ஸ்டாப். ம். இல்லையா? உங்களால என்னைக்குமே ஒர்க் பண்ணிட்டே இருக்க முடியாது. பட் வாட் இஸ் கோயிங் டு ஸ்டே இஸ் யுவர் ஃபேமிலி. ஸோ உங்களுடைய ஏர்லி இயர்ஸை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கெரியருக்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆண்டவரையும் மறந்து குடும்பத்தையும் மறந்து இருக்கும்போது நிறைய பேருக்கு தேர் ஓல்ட் ஏஜ் இஸ் கோயிங் டு பி வெரி டெரிபிள். ம். அதோடைய ஃபாலோ அவுட் வந்து நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்ஸ் சில்ட்ரன் வந்து அந்த ஒருமித்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது தான் சில்ட்ரன் வந்து கேன் ரியலி க்ரோ. ம். அந்த கான்ஃபிடன்ஸ் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோனும் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேலே தே ஆர் கவர்ட். அப்பா அம்மா ஒன்றா இருக்கும்போது தான் தே ஆர் கவர்ட். அதனால் இந்த கேட்பாரற்று கிடைக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. உண்மையாக பார்த்தா இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து ஃபேமிலிக்குள்ளேயே ஆர்ஃபன்ஸ் ஆகிட்டாங்க. தட்ஸ் வாட் ஐ மென்ட். யா பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போதே அவங்க ஆர்ஃபன்ஸ் ஆகிட்டாங்க நீ பிகாஸ் நோபடி டு கேர். 2 பேருமே தேர் வெரி பிஸி வித் ஒர்க். பிள்ளைங்க முழிச்சிருக்கும் போது அப்பா அம்மாவே பார்க்க முடியல இன்னைக்கு நிறைய பேர். பேசுறது கூட நேரம் கிடையாது. ஸோ அதனால தேவையில்லாத காரியங்கள்லாம் அவங்கள வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்குது இல்லையா? தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க இல்லையா? சர்ச்சோட ரோல் இதில் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆன் ஃபேமிலிஸ்? ஃபேமிலின்றது பாரம் கிடையாது. ஃபேமிலி இஸ் அ பிளேஸ் டு என்ஜாய். பியூட்டிஃபுல். இது வந்து ஃபேமிலி வந்து ஆண்டவர் கொடுத்தது. அதனால் வி நெவர் டிஸ்கரேஜ், டிஸ்பைஸ் ஆர் ஸ்பீக் வெரி பேட் அபவுட் ஃபேமிலி. அப்படி பேசுகிறோன்னா சும்மா ஒரு காமெடிக்காக பேசுவோமே தவிர பட் எவ்ரிபடி நோஸ் ஃபேமிலி இஸ் கிவன் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இன் திஸ் சர்ச்னு சொல்லி. அதனால் எல்லாம் சேர்ந்துருங்க, ஒன்றா இருங்க. அதை பற்றி ரொம்ப அடிக்கடி இந்த ஒருமனதை பற்றி, சமாதானத்தை பற்றி, சண்டை இல்லாமல் இருக்கிறத பற்றி, உண்மையாக இருக்கிறத பற்றி இந்த டாபிக்ஸை வந்து பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் நிறைய எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கோம் சர்ச்சில். அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சர்ச் வந்து இட் இஸ் அ கேதரிங் ஆஃப் ஃபேமிலிஸ். ஃபேமிலி டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுச்சுன்னா தென் we have lost the foundation. ஸோ அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ட்ரைங் ஆர் பெஸ்ட். குட். தேங்க்யூ பாஸ்டர். நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப பெரிய ஸ்பெக்ட்ரமில் போயிட்டோம். ஆமாம்மா, உங்கள் இன்சைட்ஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் பாஸ்டர். தேங்க்யூ. Pleasure is mine. Thank you.